ஹாய் விவர், நான் செந்தில்குமார் ஃப்ரம் கிருஷ்ணா இன்டீரியர். நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பெட்ரூம், ஹால், கிச்சன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பூஜை ரூமும் வேணுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி ஏற்றத்தினாலோ, மக்கள் தொகை நெருக்கத்தினாலோ, இடவசதி குறைவு, பொருளாதாரம் இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பூஜை ரூமுங்கிறது வந்து அதுக்காக இடம் வந்து ரொம்ப கம்மியாச்சுங்க. அது பட்ஜெட் வீட்டுக்கு சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு நம்ம கிடைக்கிற இடத்த கிடைக்கிற செவத்தில் வந்து ஒரு அழகான எக்ஸ்க்ளூசிவான சிம்பிளாக நம்ம பட்ஜெட் அந்த மாதிரி ஒரு பூஜை ரூம் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 2 மாடல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பூஜை டோரோட எலிவேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டோரில் வந்து தனித்தனியாக விநாயகர் படம் போட்டிருக்கு. இங்கே 2 டோர்லேயும் கணபதி படம் போட்டிருக்கு. உள்ள வந்து சாமி படம் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். கீழே ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இடம் வந்து ரொம்ப சிக்கலான இடமா இருக்குது. டீப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒரு 6-7 இன்ச்சு தான் இருக்குது. அதை வந்து இங்கே வந்து நம்ம படையல் போடும்போதோ, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போதோ, பூஜை பண்ணும்போதோ இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிச்சுன்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த அர்ஜென்ட்டில் இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமோட எலிவேஷன். இது 2 போர்ஷனாக பண்ணியிருக்கோம். மேலே ஒரு போர்ஷன், கீழே ஒரு போர்ஷன். மேலே போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். கீழே போர்ஷன் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி, அதாவது பூஜை வச்சு மாதிரி பண்ணியிருக்கோம். மேலே போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே ஒரு 2 செல்ஃப் கொடுத்துருக்கு. அது ஒரு செல்ஃபில் வந்து ஃபோட்டோ வச்சுருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பொருள், அதாவது தினமும் யூஸ் பண்ணுற பொருள் வச்சுருக்கோம். கீழே போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு சம்மந்தப்பட்ட பொருள், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பொருள், அதை குத்துவிளக்கெல்லாம் வச்சுருக்கோம், கலர் அந்த மாதிரி ரொம்ப ரேரான பொருள்லாம் கீழே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து வீட்டில் ஒரு சின்ன ஏரியா இருந்தால் போதும், அதுலேயே நம்ம வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து அழகாக நீட்டாக பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிச்சு மேலே தண்ணி